இன்று கூட சட்டப்பேரவையில் மக்களுக்கு எந்தெல்லாம் பிரச்சனைகள் இருக்கின்ற ஒரு திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வந்தாலும் அந்த மத்திய அரசுக்கு அடிமையாக இல்லாமல் அடிபணிந்து எடப்பாடியை போன்று இல்லாமல் 4.5 ஆண்டு காலம் மத்திய அரசினுடைய ஒன்றிய அரசுக்கு எடுப்புடி வேலை செய்த எடப்பாடி இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுத்துக் கொண்டு ஒரே ஒரு கதையை திருப்பி 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 பேசுகின்ற ஒரு திராணி இல்லாத ஒரு எதிர்க்கட்சி தலைவரை அதிமுக பெற்று இன்றைக்கு சட்டப்பேரவையில் அவர்கள் உரையாற்றியதை அன்று எல்லாரும் பார்த்திருப்பீங்க, டிவியில எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் நீர்வளத்துறையினுடைய அமைச்சரும் இன்றைக்கு அதை சிறப்பான முறையில் நாட்டு மக்களுக்கு எந்த விதமான தீங்குகள் விளைவிக்கின்ற திட்டங்களாக இருந்தாலும் மத்திய அரசை எதிர்க்கின்ற திராணியோடு திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் ஆட்சி நடத்துவோம் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கின்றார். அப்பொழுது அளித்த பிறகு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான் இருக்கின்ற வரை இந்த திட்டமானது நடைபெறாது, நடத்த விட மாட்டோம் என்று உறுதியாக சொன்னாலும் கூட குழந்தைகள் வாழைப்பழத்தை அழுகிற கதையா மீண்டும் மீண்டும் அதே கதையை திருப்பி ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக ஒரே ஒரு விவாதத்தின் மீது ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இன்றைக்கு உரையாற்றி இருக்கின்றார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அந்த திட்டத்தின் மூலமாக உறுதியாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த தீங்கு விளைவித்தாலும் அதை நான் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று உறுதி அளித்திருக்கின்ற ஒரு முதல்வரை தான் நாம் பெற்றிருக்கின்றோம், கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு இந்த பிறந்த நாள் விழாவை நலத்திட்ட உதவிகளோடு வழங்க வேண்டும் என்று இளைஞரணியினுடைய செயலாளர் இளைஞரணிக்கு உத்தரவிட்டு இருந்தாலும் எங்களை போன்ற கழகத்தின் நிர்வாகிகளும் இங்கு இருக்கின்ற வட்டக்கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் தம்பி திவாகர் அவர்கள் ஏற்பாடு செய்து இங்கு நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கூட்டத்திலும் நலத்திட்ட உதவிகளோடு வழங்குகின்ற மாபெரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூட்டமாக இன்றைக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருக்கு உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அனைத்து பணிகளையும் செய்வதற்கு அது மண்டல குழு கூட்டமாக இருந்தாலும் சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற கூட்டத்திலும் தனக்கென்று வாக்களித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியனுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி உணர்வோடு இன்றைக்கு இரவு பகல் பாராமல் அது நடந்து முடிந்த நடந்த மழை நேரத்தில் கூட சிறப்போடு பணியாற்றிய ஒரு மாமன்ற உறுப்பினரை நாம் பெற்றிருக்கின்றோம். பணியாற்றுகின்றவர்களை நாம் இன்றைக்கு பெருமையோடு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரின் தலைமையின் கீழ் நடைபெறுகின்ற ஆட்சியில் நாம் எல்லாம் ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களாக நிர்வாகிகளாக இருப்பதே பெருமைக்குரியதாக என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீண்ட நெடு நாட்களான திட்டங்களை பற்றி மக்களுடைய திட்டங்களை பற்றி மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சிறப்போடு இங்கு இருக்கின்ற மக்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைக்கு சிறப்பான முறையில் உரையாற்றி இருந்தாலும் கூட இன்றைக்கு நாட்டு மக்கள் தெளிவோடு இன்றைக்கு ஒவ்வொரு விஷயங்களும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய பார்வையை நாம் நம்முடைய மக்கள் மனதில் இன்றைக்கு நீங்கா இடம் பிடித்திருக்கின்றார். அதனால் தான் நம்முடைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சாதனை துறையாக மக்கள் நல்வாழ்வுத்துறையை மாற்றிக்கொண்டிருக்கின்றார். தினந்தோறும் ஒவ்வொரு திட்டங்களின் மூலமாக இந்த மக்களினுடைய நீண்ட நெடு நாட்களான கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு உன்னதமான முதலமைச்சர் இன்றைக்கு மற்ற மாநிலங்கள் இந்த மாநிலத்தில் வருகை தந்து இந்த மாநிலத்தில் நடைபெறுகின்ற திட்டங்களை பார்த்து அவர்கள் அந்த மாநிலத்திற்கு சென்று அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு உன்னதமான முதல்வர், ஒரு முதன்மையான முதல்வராக நாம் பெற்றிருக்கின்ற பெருமைக்குரியவரை அவருடைய ஆட்சியில்